Taste the Daily. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உங்களுடன் முதல்வர் முகாமில் பங்கேற்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் குறைதீர் முகாம் வெறிச்சோடியது. 3 கிராம ஊராட்சிகளுக்கு சேர்த்து துளாரங்குறிச்சியில் முகாம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மக்கள் அதிக அளவில் வருகை தராததால் முகாம் வெறிச்சோடியதுடன் வேலையில்லாத அலுவலர்கள் செல்போனை பார்த்து பொழுதை போக்கிய அவலமும் அரங்கேறியது. இதுவரை தங்களுக்கு எதுவும் செய்யாத விடிய அரசு இப்போது மட்டும் என்ன செய்யப் போகிறது என்ற எண்ணத்தில் மக்கள் முகாமிற்கு வராததாக கூறப்படுகிறது. வீட்டுமனை இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அரசுக்கு சொந்தமான காலி இடங்களை ஏழை மக்களுக்கு வழங்காத விடிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மேலும் வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றும் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஒரு பஞ்சாயத்து வாரியாக எவ்வளவு புறம்போக்கு நிலமுங்கிறத அதனுடைய ஏரிஸ்டர் கணக்கை இப்போ நாங்கள் கேட்க போகிறோம். இந்த போராட்டத்தில் நாங்கள் கேட்க போகிறோம். எங்கெங்கே எவ்வளோ நிலம் இருக்குது அதை நீங்கள் எங்கிட்ட அந்த விவரத்தை கொடுக்கணும். தகுதியான நிலத்தை தேர்வு பண்ணி இப்போ மனு கொடுக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் நிலத்தை ஒப்படைக்கணும். மக்களுக்கு கிடைக்கும் வரை அந்த நிலத்தில் அந்த மக்களை உட்கார வைக்க வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள வேட்டாளியம்மன் கோவிலில் முறைகேடு நடைபெறுவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் பூசாரியும் அதிகாரிகளும் கூட்டுக் கொள்ளையில் ஈடுபடுவதாக பக்தர்கள் புகார் கூறுகின்றனர். மேலும் ஆடி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை என்பதால் அன்னதானம் வழங்குவது குறித்து பக்தர்கள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த பதாகையை அகற்ற வேண்டும் என அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததால் அவர்களுடன் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைப்பதற்கான பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். மாலைப்பட்டி, முல்லை நகர், ராஜீவ்காந்தி நகர், பிள்ளையார் நத்தம், ராமச்சந்திராபுரம், தைலாக்குளம் ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடத்தப்பட்டது. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் மற்றும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் குறிஞ்சி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமத்தில் கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து மீட்க கோரி சாலை மறியல் நடைபெற்றது. மாட்டுப்பட்டியில் பழமையான பூத நாச்சியார் கோயில் நிலத்தை ஒருவர் ஆக்கிரமித்து வேலிகள் அமைத்துள்ளது குறித்து விடிய அரசிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் நிலத்தை சுத்தம் செய்தபோது கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது நடவடிக்கை கோரி அரசு பேருந்தை சிறைபிடித்து சாலை மறியல் நடைபெற்றது. எங்களை கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக அமைதியான முறையில் நாங்கள் அரசு தரப்பில் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. கடன் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்று உச்சகட்டமாக எங்களது ஊர் பெரியவர்கள் மீதும் ஊர் பொதுமக்கள் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்துவோம். எங்களது ஊரிலிருந்து சொந்த ஊரிலிருந்து அடியாட்களை கொண்டு வந்து அடித்து தலைக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் மேனிக்கு அனைவருக்கும் கொடுத்து எங்களை கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டல் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் இருந்து 3 ஊராட்சிகளை பிரிப்பதை கண்டித்து பொதுமக்கள் 2ஆம் புலிக்காட்டில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். அழகிய நாயகிபுரம், ஆண்டுக்காடு, 2ஆம் புலிக்காடு ஆகிய 3 ஊராட்சிகளும் பட்டுக்கோட்டை தாலுகா அலுவலகம் மூலம் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்று வந்தனர். இந்த நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு 3 ஊராட்சிகளையும் பிரித்து புதிதாக துவங்கவுள்ள அதிராம்பட்டினம் தாலுகாவுடன் இணைப்பதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கூறி 2ஆம் புலிக்காட்டில் கடைகளை அடைத்து பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வந்து ஹைஸ்கூலும் பட்டுக்கோட்டை தான் எங்களுக்கு. சுகாதார நிலையமும் எங்களுக்கு பட்டுக்கோட்டை தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே எங்களுக்கு பட்டுக்கோட்டை தான். பட்டுக்கோட்டையில் தான் நாங்கள் எங்களோட இதை எல்லாமே வாழ்வாதாரமே பட்டுக்கோட்டை தான் எங்களுக்கு. பட்டுக்கோட்டை விவசாயம் முதற்கொண்டு எல்லாமே பட்டுக்கோட்டை தான் எங்களுக்கு. எல்லாமே பட்டுக்கோட்டை தான். பட்டுக்கோட்டை வந்து எங்களுக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு, 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு பட்டுக்கோட்டைக்கு. எங்களுக்கு அதை விட்டால் வேறு வாழ்வாதாரமே கிடையாது. எங்கள் வாழ்வாதாரமே பாதிக்கும். இப்போ அறுதாமட்டம் இதை மாற்றினா எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கும். தாம்பரம் அருகே அருந்து விழும் நிலையில் காணப்படும் மின் கம்பிகளை சரி செய்யாமல் மின் ஊழியர்கள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாடம்பாக்கம் சுதர்சன் நகர் பேருந்து நிலைய சாலையில் ஏற்கனவே மின் கம்பி அருந்து விழுந்து பெண் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் அரசு மின் வாரியத்தின் அலட்சியத்தால் ஆபத்தான முறையில் சாலையை கடக்க வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஓவர் ஹெட் கேபிள் அறுந்து விழுந்தது. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து பார்த்து சரி பண்ணாங்க. பட் அந்த லைனை மட்டும் தான் சரி பண்ணாங்களே தவிர பக்கத்தில் இருக்கிற லைனும் எப்போ வேணால் அறுந்து விழ நிலைமையில தான் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது. அந்த ஒயர் எப்போ வேணால் அறுந்து விழுற நிலைமையில தான் இருக்குது. அது பக்கத்து ஒயரை சேஞ்ச் பண்ணாங்களே தவிர அந்த ஒயரை சேஞ்ச் பண்ணலை. நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம், அவங்க கண்டுக்காமல் போயிட்டாங்க. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியின் பாசனம் மற்றும் வடிகால் வாய்க்காலை தூர்வார நிதி ஒதுக்கப்பட்டும் பணி நடைபெறவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாய்க்காலை பராமரிக்காததால் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு கோரைகள், முட்புதர்கள், மண்மேடுகள் சூழ்ந்து ஏரியில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை வரை செல்ல முடியாத நிலை உள்ளது. வாய்க்காலை தூர்வார கடந்த ஆண்டு 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இதுவரை பணி நடைபெறாததால் ஒதுக்கப்பட்ட நிதி என்ன ஆனது என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் கருவேப்பிலங்குறிச்சியில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நகைகள் அடகு வைக்க செல்பவர்களை அதிகாரிகள் அவமானப்படுத்தி அனுப்பிவிடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. டிவி புத்தூர் கிராமத்தை சேர்ந்த கங்கையம்மாள் என்பவர் தனது மகள் திருமண செலவிற்காக நகைகளை அடகு வைக்க சென்றபோது தள்ளுபடியாகும் என்ற எண்ணத்தில் இங்கு அடகு வைக்க வருகிறீர்களா என தொடக்க வேளாண்மை சங்க அதிகாரிகள் ஏளனமாக பேசி அவரை அனுப்பியுள்ளனர். அக்கௌண்ட் இருக்கு, நகை வைக்க வந்தேன். 2 மாசமா நாளைக்கு இன்னைக்கு ஏற்றி விடுறாங்க. ஆளாக்குறவங்களுக்கு நகை தெரியாங்க பெரிய பெரிய அதிகாரிகளாம். எங்களுக்கு பணம் இல்லைன்னு வெளியே போங்கிறாங்க. எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம், நான் வண்டி எடுக்கிறதுக்காக 2 மாசமா அலையிறேன். பணம் கொடுக்கணும் தாங்குறாங்க, பணம் இல்லைங்கிறாங்க. பணம் தள்ளுபடி ஆகும், நகை வைக்க வரீங்களா அப்படின்னு என்னை கேட்குறாங்க.